வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் என்ன ஒரு மூவி வந்து கியூரியோஸா 2019 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் பயோகிராபிக்கல் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ஸ்மென் லாட் கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸா உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒருத்தரோட பேர் வந்து ஹென்ரி, இன்னொருத்தரோட பேர் வந்து பேரி. ஓகேங்களா, இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்குமே வந்து மேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு மேல வந்து லவ் வருது. ஒரு 2 பேருமே லவ் வருது. ஆனா இப்போ இதுல என்ன ட்விஸ்ட்னா, மேரிக்கு வந்து பெரியதான் பிடிக்கும். ஆனா மேரி என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வை மறைச்சிட்டு ஹென்றி வந்து பணக்காரர். ஸோ ஹென்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஹென்ரியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியோட அப்பாவுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் வெல்த்தியான ஒரு ஹஸ்பண்டை பிடிச்சி மொத்தத்தையும் இது பண்ணி இப்போ ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் பிடிக்காம தான் இருக்கா. இது இப்படி ஒரு சமயத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு பெரிய வந்து அந்த ஊரை விட்டே போயிட்டு அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டு இங்கே திரும்பியும் வராரு. வரும்போது இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. அவர் வச்சு தான் மாடலாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து நம்ம மேரிக்கு தெரிஞ்சோடனே மாதிரி நேராக அங்கே போயிட்டு பெரிய வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களும் வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து நடக்குது. இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. தென் வந்து மாதிரி வந்து நான் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பிக்ஸ்லாம் வந்து எல்லாமே எடுக்கிறாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரி வந்து ப்ரெக்னென்ட்டே ஆயிடுறான். இது ஒரு பக்கம் இருக்கிற சமயத்தில் நம்ம ஹென்றி வந்து ரொம்ப பொறுமையான மனுஷன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதை. இது வந்து ஒரு ஃபோட்டோ புக் இருக்கு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஃபிலிம். இந்த படம் வந்து எனக்கு வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை, பிடிக்கல. எனக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். 18+ லெவல்ஸாக பார்த்தீங்கன்னா நியூட் சீன்ஸ் அங்கங்கே இருக்குது. மற்றபடி கதை ஒன்றும் இருக்காது. கதையும் ஸ்லோவாக தான் போகும். ஒரு பிலோ ஆவரேஜ் அங்கே வந்து 18+ சீன்ஸ். அதனால இந்த படத்துக்கு நான் 2 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.